ஹலோ விஸ் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கு. ஒரு வாரம் ஆகப்போது. இருந்தாலும் இதோட மர்மம் இன்னும் உடைப்படாமலே இருந்திருக்கு. ஆனா தற்போது கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விடை தான் இன்னைக்கு ஏகப்பட்ட கேள்வி உருவாக்கி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதம் 2ஆம் தேதி ஜெயக்குமார் காணா போறாரு. 3ஆம் தேதி ஜெயக்குமாரோட மகன் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாரு. உவரி போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேட ஆரம்பிச்ச பிறகுதான் 4ஆம் தேதி அவருடைய தோட்டத்திலேயே, அதாவது ஜெயக்குமார் தோட்டத்திலேயே இறந்து கிடக்கிறாரு. எரிஞ்ச நிலையில அவர் இறந்து கிடக்கிறாரு. இதை கண்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. தமிழ்நாடு அதிருது. இந்த நேரத்தில் தான் அவன் மருமகன் ஒரு கடிதத்தை தராங்க. அந்த கடிதம் மரண வாக்குமூலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடிதம் 2 கடிதம் எழுதியிருக்காரு. அதுல மருமகனுக்கு ஒன்னு காவல்துறைக்கு. இப்ப அந்த கடிதத்தில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அதுல முக்கியமான 3 நபர்கள் குறிச்சிருக்காங்க. எம்எல்ஏ ரூபி மனோகரன், தங்கபாலு, இவங்களோட நேம் ராஜா அப்படின்னு இவங்களோட நேம் எல்லாம் குறிச்சிருக்கு. இவங்கள்ட்ட இருந்து 79 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட எனக்கு தரணும். தங்கபால் கொடுக்க சொன்னேன். இந்த 11 லட்சம் ரூபாய் சேர்த்து 89 லட்சம் ரூபாய் எனக்கு இவங்கள்ட்ட எப்படி ஆனாலும் வழக்கு தொடர்ந்தாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. போலீஸ் அழுந்து வராங்க. இப்போ விசாரணை தொடங்குது. இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா, உண்மையிலேயே அந்த கடிதம் இவர் எழுதினதா இல்ல திசை திருப்பத்துக்காக இது எழுதப்பட்டதா அப்படின்ற கோணத்துல போலீஸ் விசாரிக்கிறாங்க. இதுக்கிடையில அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்ற மாதிரியும் பண்றாங்க. இப்போ கொலையா தற்கொலையா அப்படின்றதுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிசல்ட் வருது. இப்போ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்கொலை பண்ணிருந்தா அவருடைய பாதத்துல, அதாவது கால் பாதத்துல நெருப்பு பட்டிருக்காது. ஆனா சுத்தமா ஒரு கால் பாதம் பொசுங்கி இருக்கு. அதே போல அவருடைய வயிற்றுல நுரையீரல்ல அந்த புகை இருந்திருக்குல்ல, அது உள்ள போய் தேங்கி இருந்திருக்கும். அவருடைய படிவம் இருந்திருக்கும். அதுவும் இல்ல. அதுக்கு அடுத்து தான் காலில் நல்லா இறுக்கி கட்டிருக்காங்க. அதே போல வயிற்றுல இரும்பு தகடு வச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா இது ஒரு கொலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மேலும் பயங்கரமா அதிர்ச்சியா வராங்க காவல்துறையில இருந்து. இப்ப காவல்துறையில இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கடிதம் எழுதிருக்காருல்ல, பல பேர் கோடிக்கணக்கில் பணம் எனக்கு வர வேண்டியிருக்கு, அந்த காசை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு எழுதிருக்காரு. ஆனா உண்மையிலேயே காவல்துறை பல பேர்கிட்ட இவங்க போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அங்கிருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னா, எங்கள்கிட்ட இருந்தா இவர் நிறைய வாங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது 20 கோடி ரூபாய்க்கு மேல இவர் வாங்கியிருக்காரு. வாங்கி பலவிதமான பிசினஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இப்ப திரும்ப அந்த பணத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே திரும்ப கேட்கும் போது இவர் அரசியல் பாலத்தை வச்சு திரும்ப மிரட்டுறதா, கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு என்னென்னமோ பேசியிருக்காரு. இதனால பெரிய ஒரு மோட்டிவேஷன், பெரிய ஒரு பிரச்சனையை இவருக்குள்ள ஏற்பட்டதா சொல்றாங்க. ஆனா இதுக்கிடையில இவர் 30ஆம் தேதியே போயிட்டு காவல்துறையில எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, என்னுடைய வீட்டை சுத்தி மர்ம நபர்கள் சுத்தி வராங்க, யாரும் தெரியல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததா போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது கொலை தான் அப்படின்ற முடிவுக்கு இப்போ வந்துட்டாங்க. யார் கொலை செஞ்சாங்க அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுல பல கேள்விகள் இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா, எப்படி வெளில இருந்து கொடுக்கறது மட்டும் தான் சொல்லிருக்காரு, இவர் கொடுக்கறது யாருமே சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி. இவர் தான் இந்த கடிதத்தை எழுதினாரா அப்படின்னு 3வது ஒரு கேள்வி. அடுத்தா பாத்தீங்கன்னா இன்னும் பல கேள்விகள் எழுதிட்டே வந்துருது. என்னன்னா, இவர் வாயில இரும்பு ஒயர்கள்லாம் வந்துருது, இது எல்லாமே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் அப்படின்னு அங்க வேலை செய்யறவங்க, வேலை செஞ்சவங்களே சொல்லிருக்காங்க. இப்படி பல கேள்வி கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கடுத்து இவருக்கு பல எதிரிகள் அங்கே இருந்ததா சொல்றாங்க. இவருடைய செல்வாக்கை வச்சு மிகப்பெரிய வேலைகள்லாம் எடுத்து பண்ணிருக்காரு. இதனாலேயும் பல எதிரிகள் உருவாக்கி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதுரையில ஏகப்பட்ட கூலிப்படை வந்திருக்கு, அந்த படைகள் தான் காலி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எதுவா இருந்தாலும் நமக்கு கூடிய சீக்கிரம் விடை தெரியணும் இல்லையா? ஆனா இதுக்கிடையில என்னன்னா, பல விதமா போலீஸ்காரர்கள் இப்ப சந்தேகம் என்னன்னா, இவர் உண்மையிலே ஜெயக்குமாரா அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்பதான் அவங்க டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. டிஎன்ஏ என்ன ரிசல்ட் வருதோ, அதாவது இவருக்கு 2 மகன்கள் வந்திருக்காங்க. 2 மகன்கள்ட்ட இருந்து இப்ப டிஎன்ஏ எடுக்கிறாங்க. உண்மையிலே இறந்தது ஜெயக்குமாரா இல்ல வேற யாராதா அப்படின்ற கோணத்திலையும் இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. இது வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகுமா? இருந்தாலும் அது வரலையும் போலீஸ்காரங்க ஏகப்பட்ட நோண்டுறாங்க. இதுக்கிடையில கடைசியா இவர் எங்கெங்கெல்லாம் போனாரு அப்படின்ற மாதிரி இவங்க திரும்ப தோன்றிருக்காங்க. இப்ப தோண்டி பார்க்கும்போது தான் இந்த மாதம் 2ஆம் தேதி அவர் வெளியில ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஜாமான் வாங்குற மாதிரி இருக்குது. அதுதான் அவருடைய கடைசி வீடியோவா பதிவாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு எந்த ஒரு சிசிடிவி கேமராவிலையும் அவர் பதிவே ஆகல. ஆனா அவர் கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, மத்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே விசாரணைக்கு அழைக்கும் போது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஏற்கனவே பயங்கரமா மன உளைச்சல் இருந்தாரு, பல விதத்துல தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்ற விதத்துல எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சொல்றாங்க. இதனால பலவித குழப்பங்களிலே போலீசாருக்கும் போலீசாரையும் ஆள்படுத்திருக்கு. இப்ப இதுக்கிடையில என்னதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வேறு கோணத்துல பல பேர் சிந்திக்கிறாங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இப்ப இவர் இறங்கி இருக்கிறது பலவிதமான அரசியல் போட்டியா இல்ல பிசினஸ் போட்டியா இல்ல இவர் பணம் கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய அளவுக்கு இவருக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டதா இல்ல உண்மையிலேயே அரசியல் ரீதியா கொலை நடந்ததா இல்ல பணம் கொடுக்கல் வாங்கல கொலை நடந்ததா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க தொடங்குறாங்க. அதே போல இவங்க யார் கடைசியில பேசுனாங்க அப்படின்ற மாதிரி கடைசியே பேசினா அந்த 2 நம்பர் எடுத்து போன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. யார்கிட்டயாவது வந்திருக்கும் அப்படி தொழில்நுட்ப ரீதியா சைபர் கிரைம் மூலமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த பார்த்தோம்னா இன்னொரு கேள்வி இவர்
இவரு ஏற்கனவே மன வளர்ச்சியில் இருந்தேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து ஏகப்பட்ட பணம் வந்து வெளில இருந்து வாங்கியிருக்காரு. அதை பத்தி எதுவுமே குறிப்பில்லைன்ற போது இது பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு இடையிலே வந்து அந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, ரூபி மாநகரன் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, நாங்க எதுக்கு கொலை பண்ணணும், எங்களுக்கு அவசியமே இல்லையே, தேவையில்லாம வேணும்னே எங்களெல்லாம் மாட்டி விடுற மாதிரி இவர் வந்து எழுதியிருக்காரு, இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவரு தான் எங்களுக்கு தரணும், நாங்க அவருக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இது பெரும் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் 2-3 நாள்ல மிகப்பெரிய ஒரு விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க.